மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை ஒட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் தங்கபாலு, மத்திய இணை அமைச்சர் முனியப்பா உள்ளிட்ட காங்கிரஸ் பிரமுகர்கள் ராஜீவ் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் சார்பில் ரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. ராஜீவ் ரத்தம் சிந்திய நாளில் ரத்த தானம் செய்வது பெருமையாக இருப்பதாகவும், இந்த நாளில் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் வலுப்படுத்த உறுதி மேற்கொண்டுள்ளதாகவும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இன்று அருமை தலைவர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளுக்காக அஞ்சலி செலுத்தினோம். இன்று பல்வேறு மருத்துவ முகாம்களும் நடத்தப்படுகிறது. மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இன்று அருமை தலைவர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை ஒற்றி பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையா கொலை பண்ணியிருக்காங்க. அதனால அவர் ரத்தம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா தெளிச்சிருக்காரு. அதனால தமிழ்நாடு மக்களாகிய நாங்கள் எல்லாரும் அவர் ரத்தத்துக்காக, அவர் இறந்ததுக்காக எங்க ரத்தத்தை கொடுத்து சாதனை பண்ணலான்னு நாங்க இது பண்றோம். இதேபோல் தமிழக அரசின் சார்பில் கொடுஞ்செயல் எதிர்ப்பு நாள் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி பழைய தலைமைச் செயலகத்தில் நடந்தது. தலைமைச் செயலக ஊழியர்கள், அமைச்சர்கள் முன்னிலையில் கொடுஞ்செயல் வன்முறைகளை முழு ஆற்றலோடு எதிர்ப்போம் என்று முதல்வர் கருணாநிதி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நம் நாட்டின் மரபுகளில் தலையாத நம்பிக்கையுடைய இந்திய மக்களாகிய நாம் எவ்வகையான கொடுஞ்செயல்களையும் வன்முறைகளையும் முழு ஆற்றலோடு எதிர்ப்போம் என உறுதி கூறுகிறோம்.